உங்களை எப்படி நம்புறது? நீங்கள் ட்ரஸ்டபிள் பேஜா, உங்களை சிஓடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற மத்தியில் ஃபஸ்ட் டைமே வந்துட்டு என்னை நம்பி 9000 ருபீஸ்க்கு இந்த கிளைண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெஸ் வந்து 9000ஆன்னு கேட்காதீங்க. இது கூட நிறைய ஷார்ட் டாப்ஸ் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த கிளைண்ட்டுக்கு. கிளைண்ட் வந்து கிராஜுவேஷனுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரே கலரில் வந்து கலர் காம்போவில் வந்து ட்ரெஸ் போடுறோம். ஸோ எனக்கு இந்த பிளட் ரெட்டில் தான் வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கிளைண்ட் வந்து ரெஃபரன்ஸ் அந்த ஏஐபிக்கு அனுப்பிச்சு எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் ஆரி போட்டு அப்படின்னு சொல்லி கிளைண்ட் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. எனக்கு கீழே ஸ்பேஸுக்கு தான் வேணும், மேலே இந்த ஃபேப்ரிக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களே வந்துட்டு சஜஷன் கொடுத்தாங்க. பட் வந்து மேலே அவங்க சொன்ன ஃபேப்ரிக் வந்து நம்ம ஆரி போட்டோம்னா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சஜஷன் சொன்னேன். மெட்டாலிக் ஜார்ஜெட் போய்க்கலாம், அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அதிலே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னை நம்பி விட்டுட்டாங்க. இதே என்னோட பட்ஜெட், இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, பட் எனக்கு அவுட்புட் நல்லா வரணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த கிளைண்ட் வந்து இந்த ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்க ட்ரஸ்ட் பண்ண மாதிரியே நல்லபடியாக அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் கை மட்டும் டைட்டாக இருந்துச்சு, மற்றது எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணால் மறக்காம டிஎம் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.